மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகம் கட்டுமான குளறுபடிகளால் பயனற்று கிடப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2013ஆம் ஆண்டில் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம் கட்ட அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடிக்கல் நாட்டப்பட்டது. 4 ஆண்டுகள் நடந்த கட்டுமான பணிகளைத் தொடர்ந்து 2017இல் எடப்பாடி பழனிசாமியால் திறந்து வைக்கப்பட்டது. கட்டுமான குறைபாடுகளால் படகுகளை துறைமுகத்திற்குள் கொண்டு வருவதிலும் இறங்குதளத்தில் நிறுத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் மீன்பிடி துறைமுகம் திறக்கப்பட்டும் மீனவர்களின் பயன்பாட்டிற்கு வராமலேயே இருந்தது. ஃபுல்லாக இங்கே நாங்கள் நங்கரத்தில் தான் இருக்க முடியுது. அதனால் எங்களால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் இந்த ஆர்பார் ஓரமாக இங்கே இருந்துட்டு நைட்டு விடிய இங்கே இருந்துட்டு போட்டை பாதுகாக்கணும். இப்படி பசியும் பட்டினியாகவும் நாங்கள் கிடக்கோம். இதே எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக கூட வீட்டில் தூங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டாக்கா, எங்களுக்கு கொஞ்சம் அந்த கல்லை கொட்டி அடைச்சி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த ஆர்பாரில் நிம்மதியாக நாங்கள் இருக்க முடியும். புயல் மழை காலங்களில் இந்த துறைமுகம் பாதுகாப்பற்றதாக இருப்பதால் படகுகளை துறைமுகத்திற்கு வெளியே நங்கூரமிட்டு நிறுத்தும் அவலமும் நீடிக்கிறது. இதனால் 500க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளும் அவற்றை நம்பி வாழும் சுமார் 7000 மீனவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுமான குளறுபடிகளை சீரமைத்து முகத்வாரத்தை தூர்வாரவும் துறைமுகத்திற்குள் வரும் மலையை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்கவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முழுமையாக இந்த ஒரு மணலாகவே இருக்குது. இந்த மணலும் மழை வந்தால் தண்ணி போகாமல் இதுவும் உள்வாங்குது. இப்போ இதெல்லாம் சீரமைச்சு கொடுக்கணும் தான் அந்த எஸ்டிமேட் போட்டு 114 கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்காங்க. அதை அரசு சீக்கிரம் அதை எங்களுக்கு ஒதுக்கி இந்த துறைமுகத்தையும் காவந்து பண்ணணும். இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்க 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் AVM சங்கருடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.